சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏண்டா வாழ்கிறோம், எதற்குடா இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று யோசிக்கிறாய். நீ யோசிக்க வேண்டாம். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் தவறு நடந்தால் யோசிக்கலாம். ஆனால் இதற்கு மேல் அதை யோசிக்காதே என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு அற்புதமாக அமையப் போகிறது என்று அர்த்தம். இதுவரைக்கும் நீ நிறைய தோல்விகள், நிறைய மனவேதனைகள், நிறைய கவலைகளை தாண்டிதான் வந்திருக்கிறாய். எதுவுமே உனக்கு சுலபமாக கிடைத்துவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு இங்கு எதுவும் அல்ல. இதுவரைக்கும் உனக்கு ஏதாவது ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் அது கஷ்டப்பட்டுத்தான். கஷ்டப்படாமல் உனக்கு எதுவும் இங்கு அமைவதல்ல. நீ எப்பொழுதும் என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், என்னை காப்பாற்று, என்னை வழி நடத்து. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளவு துக்கத்தில் இருக்கேங்கிறது உன்னை தவிர வேறு யாராலும் புரிஞ்சிக்க முடியாத சார். ஆனால் நீயே என்னை புரிஞ்சிக்காத போது நான் யார்கிட்ட போய் முறையிடுவேன்? எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, எல்லாரும் கவலைப்படுத்துகிறாங்க. யாரும் சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது கூட கிடையாது. ஆனால் நான் உங்ககிட்ட இந்த விஷயம்தான் இப்படிதான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்குவேன். ஆனால் ஏன் தெரியல, என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்த புரிஞ்சிக்காம தட்டி கழிக்கிற. நீ என்னுடைய அப்பா தானே சாயின்னு என்கிட்ட வந்து நின்று கெஞ்சுற. அம்மா, கெஞ்சாத. வாழ்க்கையில் கெஞ்சி கெஞ்சி என்ன செய்ய போகிற? என்கிட்ட சொல்லிட்டல்ல, உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உன்னை வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதுவும் சமீப காலத்தில் வேணா அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அவங்க செஞ்ச தப்பை தட்டி கேட்கும்போது உன் மேலே அப்படியே பழிய போட்டு நீ தான் அத்தனைக்கும் காரணம்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. புரிஞ்சுதா? இதுதானே நடந்தது. நீ அவங்கள மாற்றணும்னு நினச்ச, ஆனால் அவங்க உன் வாழ்க்கையையே மாற்றிட்டாங்க. நீ உன் வாழ்க்கையில் சரியாக எல்லாம் அமையணும், எல்லாம் தவறில்லாமல் நடக்கணும் அப்படின்னு நினச்ச. ஆனால் உன் கூட இருந்தவங்க உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு உன் மேலே பழிய தூக்கி போட்டுட்டு அவங்க வேறொரு வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்போயாவது புரியுதா? யாருமே நிலை இல்லாதவங்க தான். எப்பயுமே அடுத்தவங்களை தவறு சொல்லலாம், அடுத்தவங்களை குறை சொல்லலான் தான் இங்கே இருக்கிறவங்க இருப்பாங்களே தவிர ஒரு பழியை அப்படியே சுலபமாக தூக்கி ஒருத்தவங்க மேலே போடுவாங்களே தவிர நான் இந்த தவறு செஞ்சேன், நான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், யாரையும் நம்பி நீ இங்கே பிறக்கலை, யாரையும் நம்பி நீ இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கலை. உன்னை நம்புகிற, உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குன்னு. ஆனால் அதை நீ புரிஞ்சுக்கிறது கிடையவே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இந்த உலகத்தில் எதுவுமே சாதிக்கலைன்னு நினைக்கிற. ஆனால் இந்த மாதிரியான துரோகிகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் தாண்டி வரதே மிகப்பெரிய ஒரு சாதனை தான். சில பேர் மனம் உடைஞ்சிருவாங்க. ஆனால் எவ்வளவுதான் நடந்தாலும் மனம் உடையாமல் மேற்கொண்டு வெற்றியுடைய பாதையிலேயே போகணும், வெற்றியாகவே இருக்கணும், நல்ல நல்ல விஷயமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எத்தனை பேருக்கு இங்கே அமையும் சொல்லு? உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து தோற்று போயிட்டே இருக்க, வலி வேதனை அப்படின்னு சுமந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கவலைப்படுறதை விட்டுட்டு எல்லாம் எனக்கு பிடிச்சதான் நடக்கும், எல்லாம் எனக்கு சுபமாக நடக்கும்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைங்கிறது சுலபமாக எதுவும் தரது கிடையாது. அது மேடு பள்ளம் இதெல்லாம் நிறைந்தது தான் வாழ்க்கை. நிச்சயமாக நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்குவேன். உன்னுடைய வாழ்க்கையில் கலங்கி நின்ன காலம்தான் அதிகம். உன் வாழ்க்கையில் எப்பயுமே தவித்து நின்று காலம்தான் அதிகம். சிரித்த நாளோ இல்லை சந்தோஷமாக நீ இருந்த நாளோ ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் இதுக்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் சிரிப்பு சந்தோஷம்னு
பலவிதமான மாற்றமும் பலவிதமான சந்தோஷமும் கிடைக்கும். துரோகம் என்னைக்கு ஒரு நபர் துரோகம்னு ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அப்போ புரிஞ்சுக்கணும் இந்த உறவானது நமக்கானதல்ல என்று. ஆனால் இங்கே நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் தெய்வத்தை குறை சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் யார் எப்படிப்பட்டவங்க என்ன விஷயத்த செய்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. வெற்றியுடைய பாதையில் போ. உனக்கான அத்தனை விஷயத்தையும் நான் காட்டுறேன். உனக்காக எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? அதை சுலபமாக யாராலையும் எப்பையும் அடைய முடியாது. அப்படி ஒருத்தன் அடைஞ்சிட்டான் அவன் நிச்சயமாக அதிலிருந்து வெளிவர மாட்டான், வெளிவரவும் முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை விஷயங்கள் உன்னை விட்டு போனாலும் சரி, நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம கூட தெய்வம் இருக்கா, நம்ம கூட எல்லா தெய்வமும் இருக்கு. நமக்காக நல்ல வழிகளையும் நல்ல விதமான அற்புதங்களையும் காட்டுவாங்க. நமக்கு என்னைக்கும் எப்பயும் துரோகம்னு ஒன்று கண்டிப்பாக செய்ய மாட்டாங்கங்கிறத நீ புரிஞ்சு வச்சுக்கணும். தங்கமே, ஒரு வளையல் இருக்குது. அந்த வளையல் உடைந்துட்டு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அதை ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வைக்க முடியாது. தூக்கி தானே போடணும். அதே மாதிரி தான் உன்னை விட்டுட்டு போனாங்க பற்றியா, அவங்கள எல்லாம் தூக்கி போடு. வந்தால் எப்பயும் அவங்களெல்லாம் சேர்த்துக்காது. அவங்கவுங்க வாழ்க்கையில் உன்னை உபயோகப்படுத்திக்க பார்க்குறாங்க. உபயோகப்படுத்திக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் நீ எங்கே இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய முயற்சிகளை தெரிந்து உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சு உன்னை ஏற்றுக்கிறாங்க பற்றியா, உன்னை ஏற்றுக்கிறாங்க பாரு. அவங்க கிட்ட மட்டும் பேசுனா போதும். நீ நினைக்கலாம், ஏன் சாயி நீயும் தான் என்னுடைய வலி வேதனை எதையுமே புரிஞ்சிக்கல அப்படின்னு. நான் புரிஞ்சிக்காம இல்லைம்மா. கூடிய சீக்கிரத்தில் எல்லா விதமான விஷயங்களையும் உனக்கு நான் காமிப்பேன். நல்ல விஷயம் என்ன ஏதுன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். அவ்வளவுதான். பிரிஞ்சு போனவங்க பிரிஞ்சு போனதாக இருக்கட்டும். வாழ்க்கையில் இனிமே கிடைக்கிறது நிலையாக இருக்கட்டும். துவண்டு ஓடும் உனக்கு இனி அனைத்தும் வெற்றியாகவே அமையட்டும். காலம் முன்பக்கம் இனி அமையப்போகும் அனைத்தும் சிறப்பானதே. என்றும் எப்பொழுதும் உன் கூட இருப்பேன். இந்த சாய். மறந்து கண்ணீரை சிந்தி வாழ்க்கையை நரகமாக மாற்றிக்கொள்ளாதே. தெய்வம் இருக்கும் பொழுது பயம் எதற்கு? எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய். நான் ஓம் சாய்ராம்.